ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 9. இதுங்கெல்லாம் சாவறதுக்குன்னே நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லி கிரிமினல்ஸ் வந்து காப்பீடு பண்ணிட்டு இருக்காங்க. இது யார மான்ஸ்டர்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி சாங் பாக்குறாரு. ஜீனோ நீயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டு போல அப்படின்னு சாங் கேட்கவும், என்னோட ஹீலிங் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜீஹோ கேட்கிறா. ஜின்வோ அவன் கிட்ட வித்தியாசமான ஒரு ஆறா தெரியுது, அவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சாங் பாக்குறாரு. அந்த டஞ்சன் இப்ப 3 பிரியுது, நம்ம 3 குரூப்பா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லி காங்டேசிக் வந்து சொல்றான். ரிசப்ஷன் ஸ்கில் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு டஞ்சன் பாஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம லெஃப்ட் சைடா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க சென்டர்ல போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிம்மோ இன்னொருத்தனும் போறாங்க. கிரிமினல்ஸ் கூட்டிட்டு காங்டேசிக் பேலன்ஸ் இருக்கிற வழியா உள்ள போறாங்க. வெறும் காப்ளின்ஸ் தான் இருக்கு, பட் நம்ம 2 பேரால அதை மட்டுமே சமாளிக்க முடியும். ஹீரங் ஹண்ட்ரே இங்க வந்திருக்கான், குவெஸ்ட் ஈஸியா தான் இருக்கும்னு கிம் சொல்லுவோம். போன தடவையும் அப்படிதான் நினைச்சோம் அப்படின்னு அந்த கூட இருக்கவன் சொல்றான். நம்ம வெளியே போன உடனே ஜின்வோ கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம எல்லாம் அடல்ட்ஸ், அது போக நம்ம ஒரு ஹண்டர்ஸ். அப்படி இருந்தோம் அன்னைக்கு நம்ம அவனை தனியா விட்டுட்டு வெளியே ஓடிட்டோம். அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் தானே அப்படின்னு கிம் சொல்லுவோம். அவன் நம்மள மன்னிப்பானான்னு கூட இருக்கவன் கேட்கறான். கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லி கிம் சொல்றாரு. கிரிமினல்ஸ் ஈஸியா காப்ளின்ஸை கொண்டுட்டு இருக்கானுங்க, காப்ளின்ஸை ஈஸியா கொல்ற மாதிரி உங்களால ஹியூமன்ஸை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி காங்டேசிக் கேட்கறான். அந்த 3 கிரிமினல்ஸ் எப்படியாச்சும் கொல்லுங்க ப்ளீஸ். பொண்ணு அவனுங்க அசால்ட் பண்ணிருக்கானுங்க, அதனால என் பொண்ணு தூக்குல தொங்கிட்டா. என் பொண்ணு இறந்தது நினைச்சு என் ஒய்ஃப் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. பட் அந்த 3 கிரிமினல்ஸும் ஹண்டர்ஸ்ங்கிறதுனால கொஞ்ச காலத்துல அவனுங்க ஈஸியா வெளியே வந்துருவானுங்க. இதுல 3 பில்லியன் பணம் இருக்கு, அவனுங்களை டஞ்சன்குள்ள கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த இடத்துல வச்சு அந்த 3 பேரையும் கொன்றுங்க அப்படின்னு இறந்து போன பொண்ணோட அப்பா கெஞ்சிருப்பாரு. நான் இதை தான் மத்தவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். 100 காப்ளின்ஸ் வந்து அவங்க 3 பேரையும் கொன்னுடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி காங்டேசிக் சொல்றான். சென்டர் கேவ் வழியா போனா அந்த கிம்ம இன்னொருத்தனும் காங்டேசிக் இருக்கிற கேவ் கூட ஜாயிண்ட் ஆகுறாங்க. மிஸ்டர் காங் என்ன பண்றீங்க அப்படின்னு கிம் கேட்கவும், ஓ நீங்க போன பாதை இந்த இடத்துக்கு கூட கனெக்ட் ஆயிடுச்சா, அவங்க தான் பாஸ் ரூமுக்கு போயிருக்காங்க அப்படின்னு இந்த கிரிமினல் அவங்க கண்ணு முன்னாடி அவன் கொண்டுட்டு அவங்களையும் அட்டாக் பண்ண போறான். அந்த காங்டேசிக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எடுத்துருந்தா அலற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ மத்தவங்க ஓடி போய் பார்த்தா எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. கிம் மட்டும் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஜிகோ சீக்கிரம் போய் அப்புறம் ஹீலிங் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஜிகோவும் ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா. இல்ல வேண்டாம், நான் கண்டிப்பா செத்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கிம் சொல்றான். இது மான்ஸ்டர் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, பண்ண வச்சு கரெக்டா வைட்டல் ஆர்கன்ஸ்ல அட்டாக் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சாங் பாக்குறாரு. என்ன மன்னிச்சிரு ஜின்வோ, நான் உனக்கு ஒரு ப்ராப்பரான சாரி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு கிம் சொல்லுவோம். விட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நீங்க செத்துட்டீங்கன்னா நான் எப்படி உங்களை பிளேம் பண்ண முடியும். நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு நான் அன்னைக்கு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிம் அந்த இடத்துலயே இறந்து போறான். ஹீரோக்கு கொஞ்சம் செம ஷாக்கிங்கா இருக்கு. மத்தவங்களும் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கும்போது காங்டேசிக் டக்குன்னு வந்து ஜோக்கியா அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ தடுத்துருந்தான். முதல்ல அந்த ஹீலரை கொண்டுட்டா பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு காங்டேசிக் சொல்லுவோம். அப்ப நீதான் இவங்களை கொண்டதா அப்படின்னு சாங் பாக்குறான். 100 காப்ளின்ஸ் வந்து அவங்களை கொண்டுச்சுன்னு சொல்லலாம் நினைச்சேன், பட் இப்போ ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண வேண்டியதா. நான் டஞ்சன் பாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த நேரத்துல இந்த 3 கிரிமினல்ஸ் உங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க, அப்புறம் என்னையும் அட்டாக் பண்ண வந்தாங்க, நான் கிரிமினல்ஸை கொண்டுட்டேன் அப்படின்னு காங்டேசிக் சொல்லவும், ஜின்வோ உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது, அவன் ஒரு பீரங்கர், சோ நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சாங் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு போறாரு. ஜோஹி உன்னோட சப்போர்ட் மேட்சுக்கு அவளை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், டக்குன்னு அவளை யூஸ் பண்ற. மேஜிக் டைப் அவேக்னர்ஸ் ஆட வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு காங்டேசிக் கேட்கவும், பார்க்க தான் போற அப்படின்னு சாங் சொல்றான். காங்டேசிக் அவர் வெட்டினா அது இல்யூஷன் மாதிரி இருக்கு. மிஸ்டர் சாங் கிட்டத்தட்ட அவனை வெட்டிருப்பாரு, பட் அவருக்கு ஸ்பீடு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சாங்க வந்து காங்டேசிக் வெட்டிட்டான். இப்போ ஜோஹி அவரை ஹீலிங் பண்ணுவோம். முதல்ல ஒன்ன கொள்றான் காங்டேசிக் வந்தா, பின்னாடி வந்து அவரை அட்டாக் பண்ணிருக்காரு. ஒரு சீராங்கரால என்ன தடுக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு சொல்லி காங்டேசிக் வந்து இப்போ செம ஃபாஸ்டா மூவ் ஆகி அவரை எல்லா இடத்துலயும் வெட்டிட்டு இருக்கான். பயத்துல ஜோஹிவாலையும் ஹீலிங் பண்ண முடியல. கதை முடிஞ்சுதா அப்படின்னு காங்டேசிக் அவரை வெட்டலான்னு போதும் சாங் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை பிளாஸ்ட் பண்றாரு. நீ ஒரு மேஜிக் டைப்புங்கிறதையே நான் மறந்துட்டேன், நான் எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அட்டாக் பண்ணி கொள்றது மோ புத்திசாலித்தனமா தான் இருந்தது, ஆனா சாக போறது என்னமோ நீதான் அப்படின்னு காங்டேசிக் அவனை கொள்ளலான்னு போதும் நம்ம ஹீரோ போய் தடுத்துட்டு தான். ஒரு ஈராங்கரால எப்படி இப்படி மூவ் ஆக முடிஞ்சது அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அட்டாக தடுக்கிற அளவுக்கு நீ 2 தடவை ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்க, நீ ஒரு அசசன் டைப்பா, அது முக்கியம் இல்ல, நீ உன் உண்மையான பவரை மறைச்சிருக்க. கூட வந்தவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னா நீ ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பு இல்ல, நீ ஒரு செகண்ட் அவேக்னர் கரெக்டான்னு கேட்கவும், அப்ப அந்த டபுள் டஞ்சன்ல ஜின்வோ செகண்ட் அவேக்னிங்கா இருக்கானான்னு மத்தவங்க கேட்கவும், டபுள் டஞ்சன் அந்த பையனா அது, நாங்க மானா லெவல செக் பண்ணி பார்த்தப்போ வெறும் 10 தான் இருந்துச்சு, ஒருவேளை அதுக்கு அப்புறம் தான் அவேக்னிங் ஆனானா, இவன் எப்படி அந்த டபுள் டஞ்சன்ல சர்வைவ் ஆனா, எப்படியோ ரீசெண்டா அவேக்னிங் ஆன ஒரு ஈராங்கரால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு காங்டேசிக் ஃபைட் பண்ண ரெடி ஆகும். நீ எதுக்கு அவங்களை கொண்டா நம்ம ஹீரோ கேட்கறான். கிரிமினல்ஸ் அசல் பண்ண பொண்ணோட அப்பா தான் காசு கொடுத்து அவங்களை கொல்ல சொன்னாருன்னு சொல்லவும், நான் அவங்கள பத்தி கேட்கல, தேவையில்லாம இந்த 2 பேரை ஏன் கொன்ன, நீ கொலை பண்றதை அவங்க பார்த்திருந்தாலும் அவங்கள பேசி நீ கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லையா அவங்கள டக்குன்னு போட்டு தள்ளிருக்கலாம், ஆனா நீ அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். நான் ஒரு பீராங்கர், என்னை எத்தனையோ கில்டுல வரவேற்பாங்க, அப்படி இருந்து நான் ஏன் சர்வைலன்ஸ் டீம்ல இருக்கேன்
தெரியுமா? ஏன்னா எனக்கு மான்ஸ்டர்ஸை கொல்றதை விட ஹியூமன்ஸை வேட்டையாடுறது தான் பிடிக்கும் அப்படின்னு கார்டசிக் சொல்லியிருப்பான். நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கார்டசிக் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஜின்வூவா இப்படி வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லி சாங் பார்த்துட்டு இருக்கான். ஸ்பீட்ல இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் மேட்ச்ல தான் இருக்காங்க. பட் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கார்டசிக் நம்ம ஹீரோ கண்ணில் மண்ணை தூவிட்டு ஹீரோவோட பாடியில அங்கங்க வெட்டுறான். பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங் தான் கார்டசிக் சொல்லுவோம். உன் கொலை பண்ற வெறிய கம்மி பண்றியா பாரு, சிஸ்டம் எனக்கு நோட்டிஃபை பண்ணிடுச்சு. நான் உன்னை கொல்றதுக்கு இப்போ இதுவோ ஒரு ரீசனா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கார்டசிக் பாக்குறான். டேஷ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா மூவ் ஆகி அட்டாக் பண்ணுவோம். அந்த டேகரோட பாய்சன் எஃபெக்டும் ஒர்க் ஆகுது. உன்னை விடவும் இவன் ஃபாஸ்டா மாறிட்டானா அப்படின்னு கார்டசிக் பார்த்துட்டு பட் அப்பவும் விட்டு கொடுக்காம வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கவன் திடீர்னு காணாம போயிருந்தான். குறிப்பிட்ட சில அசாசின்ஸ் கிட்ட மட்டும் தான் அந்த ஸ்கில் இருக்கு. ஸ்டெல்த் ஸ்கில்லை யூஸ் பண்ண உன்னால என்ன சென்ஸ் பண்ண முடியாது. நீ ஃபாஸ்டா மூவ் ஆக உன் கால் இருந்தா தானே அப்படின்னு நம்ம ஹீரோவோட காலாம வெட்டியிருந்தான். ஜீனோ நான் அதை ஹீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜோஹி போகவும், அங்கே இல்ல அடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். உன் காலில் அடிபட்டு இருக்கு, உன்னால இப்போ எப்படி என்ன தடுக்க முடியும் அப்படின்னு கார்டசிக் கேட்கவும், ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு நம்ம ஹீரோ காலை ஹீலிங் பண்ணியிருந்தான். காம்பேட் ஸ்கில் இருக்கிற ஒருத்தனால ஹீலிங்கோ பண்ண முடியுமா? இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கார்டசிக் யோசிக்கிறான். எனக்குள்ள இருந்த ஒரு எமோஷன் அது திரும்பவும் போயிடுச்சு. ஒன்ன மாதிரி ஒருத்தனை கொல்றதுக்கு கோவம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸை கொண்டிருக்க கரெக்டா அப்படின்னு கார்டசிக் கேட்கவும், அப்ப ஜின்வதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சாங் நினைக்கிறாரு. ஸ்டெல்த் ஸ்கில்லை யூஸ் பண்ணி திரும்பவும் அவன் இன்விசிபிள் ஆகி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் தடுக்கிறான். எப்படின்னு கார்டசிக் பார்த்துட்டு இருந்தா மர்டரஸ் இன்டென்ஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவான். அவனால அசைய முடியல. டேகரை அப்படியே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள சொருவிருத்தான். நான் ஏன் மத்தவங்களை கொன்ன நீ கேட்டல. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் ரூல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, வீக்கா இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணணும். நீ என்ன விட ஸ்ட்ராங்கு, ஸோ நீ என்ன கொன்னதை நான் ஏத்துக்கிறேன். நீ யாரு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு கேட்கவும், நான் ஃபைட் பண்ண ஸ்ட்ராங் ஆகிட்டே போவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன டைப் ஆஃப் மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம சிரிக்கவும், அதை தான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஷேடோ டார்க்னஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த டார்க்னஸே ஒன்னு முழுங்காம நீ பாத்துக்கோ அப்படின்னு கார்டசிக் சொல்றான். ரிவார்டா நம்ம ஹீரோக்கு ரெவென்ஜ் ஸ்டோன் ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. நான் ஸ்ட்ராங்கா ஆக என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று போற மாதிரியே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மத்தவங்க சொல்லவும், டஞ்சன் பாஸ் நான் போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நாங்க என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றோம் அப்படின்னு மத்தவங்க கிளம்புறாங்க. எனக்கு கீழே இருந்த ஒரு சபார்டினேட் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் மேல சந்தேகம் இருந்துச்சுதான், இருந்தாலும் கேர்லெஸ்ஸா இருந்தது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு ஓங்சொல் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இருந்தாலும் என்னோட சபார்டினேட் பி ரேங்க், அவனை யார் கொண்டது அப்படின்னு கேட்கவும், இதுக்கு மேலேயே என்னால உண்மையை மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜிஹோ கூட என்னால ரைட்ஸ்க்கு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் கொண்டது அப்படின்னு மிஸ்டர் சாங் சொல்றாரு. உங்க ரேங்க் என்ன அப்படின்னு ஓஜன் கேட்கவும், நான் சி ரேங்க் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பி ரேங்க் ஹீலர் எனக்கு சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லவும், மிஸ்டர் சாங்குக்கும் அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்னு அவரும் நம்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. இவர் ஒரு ஏ ரேங்க், இவரு கூட ஃபைட் பண்ண என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கேட்காமயே நான் அப்படி சொல்லிட்டேன், நீ எதுக்காகவோ பவரை மறைக்கன்னு தெரியுது, என் உயிரை காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாங் கிளம்புறாரு. 3 மணி நேரம் கழிச்சு கிரிமினல்ஸை கொள்ள சொல்லி கார்டசிக்கு பணம் கொடுத்தவரும் வந்து சரண்டர் ஆயிருந்தாரு. ஸோ நம்ம ஹீரோ டீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜின்வோ இந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட எசன்ஸ் ஸ்டோனை ஜோஹி நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து பி ரேங்கை தான் ரீச் பண்ணியிருக்கான். ஏ ரேங்கை நம்ம ஹீரோவால இப்போதைக்கு தோக்கடிக்க முடியாது. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.